ஸோ 3 டைமென்ஷன் ஷேப்ஸில் 3 இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. லென்த்னா நீளம், பிரெத்னா அகலம், ஹைட் வந்து உயரம், டெப்த் ஆழம். ரெண்டுத்துல ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஹைட்னா வந்து இப்போ கீழே இருந்து மேலே வர்றது, ஹைட். டெப்த்னா மேலே இருந்து கீழே வர்றது. ஸோ இப்போ அதில் வந்து இதில் வந்து கியூப்ன்ற ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கியூப்ன்றது என்னன்னா, இந்த ஷேப்போடைய ஃபர்ஸ்ட் பேசிக்கை புரிஞ்சுக்கும். இந்த கியூப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கொயர் எடுத்துருக்கு. ஸ்கொயரை வந்து அதே ஷேப்லேயே இன்னொரு ஸ்கொயர் கட் பண்ணுது, அதே ஷேப்ல இன்னொன்று. நீங்க அன்லிமிட்டடா ஸ்கொயரை நீங்க மேல 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 அடிக்கிட்டே வந்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்? கியூப் ஆயிடும். ஓகேவா? அதாவது கியூபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். எல்லா சைட்ஸ் ஈக்குவல்னா இது வந்து ஏ, இது ஏ, இது ஹை. இது வந்து லென்த்து, இது பிரெட்த்து, இது ஹைட். இதான் இந்த 3 டைமென்ஷன். எனி 3 டைமென்ஷன் ஃபிகர் 3 டைமென்ஷன் இருக்குன்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இப்போ ஹைட்டு இது, பிரெட்த்து இது, இது வந்து லென்த். ஓகேங்களா? லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு மூணுமே என்னவா இருக்கும்? இங்கே ஏவா இருக்கும். எல்லாமே சைட் சேம்ன்றதுனால. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு ஆக்சுவலா. இதுல வந்து 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனி 3 டைமென்ஷன் ஷேப் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பேசிக்கா வால்யூம் தான் கண்டுபிடிப்போம். வால்யூம்ன்றது என்னன்னா கொள்ளளவு, கொள்ளளவு, கன அளவு, அது கெப்பாசிட்டி. இல்ல அது வந்து அதுல வந்து எவ்வளவு மெட்டல் இருக்கு. இப்போ மெட்டல்னால உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கியூப் வந்து சாலிடான கியூப் இருக்கு, அதாவது ஃபீல்டு ஒரு கியூப் இருக்குன்னா அது வந்து எவ்வளவு மெட்டல் யூஸ் பண்ணி அதை செஞ்சிருப்பாங்க. இல்ல ஷேப்ல ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி தான் மீன் பண்றான்னு அர்த்தம். கெப்பாசிட்டினாலே வால்யூம் தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் எனி 3 டைமென்ஷனல் ஷேப் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இங்க வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிக்க போறோம். இதோட வால்யூம் ஆஃப் கியூப் என்னன்னா, ஜெனரலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். இது வந்து எனி கியூபாய்டு. ஸோ இதுவும் ஒரு கியூபாய்டு. கியூபும் வந்து ஒரு கியூபாய்டுன்றதுனால நம்ம இதே அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது ஏ இன்டு பி, ஏ இன்டு ஏ இன்டு ஏ, ஏ கியூப். ஓகேவா? வால்யூம் வந்து ஏ கியூப். இப்போ இதுல வந்து இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க, கன அளவு தான் வால்யூம். இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கன அளவு. இதுல பக்க பரப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பக்க பரப்புனா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு ஷேப் எடுத்துங்க. அதாவது இந்த ஷேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேப்போடைய டாப் அண்ட் பாட்டமை விட்டுறணும். சைடு மட்டும் எப்பவுமே டாப் அண்ட் பாட்டம் விட்டுட்டீங்கன்னா எல்எஸ்ஏ, டாப்பையும் பாட்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது டிஎஸ்சி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்சின்றது சிலிண்டருக்கு வரும், கர்வ்டு சர்ஃபேஸ். எல்எஸ்ஏன்றது இந்த மாதிரி ரெகுலரா ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும் இல்லையா ஷேப்பு, அதுக்கு வரும். விட்டுட்டு சைடுல மட்டும் என்ன இருக்கும் அதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ சைடுல மட்டும்னா இந்த சைடு, இந்த சைடு, பின்னாடி முன்னாடி, லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் பேக். ஸோ அப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 4 ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஒரு ஸ்பேஸும் ஒரு ஸ்கொயர். இப்போ இது மேல இருக்கிறது ஒரு ஸ்கொயர் இல்லையா? இது வந்து ஒரு ஸ்கொயர். அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னது? ஏ ஸ்கொயர். 4 ஸ்கொயர்ஸ் இருக்கு, 4a ஸ்கொயர். சிம்பிள். இதே இது டிஎஸ்ஏக்கு வரும். டிஎஸ்ஏனா என்னது? எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும், மேலே கீழே சேர்த்துக்கணும். ஸோ எல்எஸ்ஏ பிளஸ் டாப் அண்ட் பாட்டம். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? 6a ஸ்கொயர். 6 ஃபேஸ் இருக்கும், 6மே வந்து ஏ ஸ்கொயர்ன்றதால 6a ஸ்கொயர். இது 4 ஃபேஸ் இருக்கும், 4மே ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து பக்கப்பரப்பு. இது வந்து இது வந்து பக்கப்பரப்பு இல்லையா? எல்எஸ்ஏ. மொத்த பரப்பு டிஎஸ்ஏ. மூளை விட்டம். மூளை விட்டம்னா அகைன் டயகனல். கியூபோட டயகனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கியூபோட டயகனல் எப்படி இருக்கும்னா, ஒரு எண்டோடைய ஒரு சைடுல இருந்து இன்னொரு எண்டோட இன்னொரு சைடு இருக்கும். ஸோ ஒரு எண்டோட சைடு கீழே எடுத்துக்கும். கீழே அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு கார்னரை பிடிங்க. மேல ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோடைய ஆப்போசிட் கார்னரை பிடிங்க. இதுதான் டயகனல். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? diagonal தான் இருக்கிறது longest length. கியூப்லயும் சரி கியூபாய்ட்லயும் சரி. ஸோ diagonal வந்து இட்ஸ் த லாங்கஸ்ட் லென்த். எங்க எழுத? ஸோ ஒரு ரூம்குள்ள ஒரு குச்சி வைக்கணும்பாங்க. அந்த ரூம்குள்ள ஃபிட் ஆகிற பெரிய குச்சி எதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா diagonal லென்த் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த மூலையில இருந்து அந்த மேல் மூலை வரைக்கும் ஒரு குச்சி வச்சீங்கன்னா அதான் லாங்கஸ்ட் லென்த். அது diagonal லென்த். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீழே உள்ளது ஒரு ஸ்கொயர் தானே. கீழே உள்ள ஸ்கொயர் வந்து இது வந்து ஏ, இது ஏ. அப்போ இது என்னது? ஸ்கொயரோட diagonal. ஸ்கொயரோட diagonal அது ஏ √2. இதோட ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அதுதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது இதை இங்க போட்டு பாருங்க, அப்படியே இங்க ஃபிட் பண்ணுங்க. இதான் அந்த ஸ்கொயரோட diagonal ஏ √2. இது ஏ, இது ஏ, இது ஏ √2. ஓகேவா? இப்போ இந்த ஏ √2 ஒரு இந்த நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபார்முலா தானே அது, நம்ம அங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா முன்னாடி. ஏ √2 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த ஏ √2 எப்படி வந்துச்சுன்னா, இங்க வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். இது ஏ, இது ஏ. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. diagonal square equals to a square plus a square. இது ஒரு a square, இது a square. இது வந்து d இருக்கும்போது d னா எனக்கு தெரியாது. அப்போ a √2. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டா d square equals to 2a square வரும். இப்போ இதுக்கு பதிலா நம்ம இங்க எழுதும் d equals to a √2 ன்னு எழுதும் இல்லையா. அதுக்கு தான் நான் இங்க டைரக்டா a √2 எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து அந்த a √2 கீழே உள்ள ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த லென்த் ஏ √2, இந்த லென்த் வந்து ஒரு ஏ, கரெக்டா? அதே மாதிரி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கும் நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த diagonal லென்த் டின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ கேபிட்டல் டி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஒரு சைடில் இருக்கு, இன்னொரு சைடில் ஏ √2. ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ √2 த ஹோல் ஸ்கொயர் வரும், கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏ ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர். √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2. ஸோ அப்போ டோட்டலா 3a ஸ்கொயர். ஸோ அப்போ இது வந்து டி ஸ்கொயர். அப்போ டின்றது √3a. ஸோ அதனால தான் இங்க வந்து மூளை விட்ட அளவு வந்து √3a. ஸோ அப்போ இந்த லென்த் தான் வந்து என்னது? a √3. இது வந்து a √2, இது a √3. diagonal கியூபோட diagonal a √3, ஸ்கொயரோட diagonal a √2. புரியுதா? தென் கியூபாய்டு செவ்வகம், கனசெவ்வகம். ஸோ அப்போ இந்த கனசெவ்வகம்ன்றது ரெக்டாங்கிள் ஷேப் ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இல்லை. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்னா லென்த் இருக்கும், பிரெட் இருக்கும், கூடவே ஹைட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது இது கியூபாய்டு. இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு, பார்சல் போல அந்த பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு இது ஷூ பாக்ஸ், இந்த மாதிரிலாம் வரும் இதில். ஸோ அப்போ இதில் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஏரியான்றது ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சு வருவோம். ஸோ வால்யூம் இதோடைய கன அளவு என்னவா இருக்குன்னா, லென்த் இன்டூ பிரெட் இன்டூ ஹைட். ஓகேவா? தென் இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே சேமா இருக்காது, எல்லாமே வித்தியாசமா இருக்கும். தென் இதுல வந்து எல்லாம் சேம், அதாவது பக்க பரப்பளவு. இதுலயுமே டாப்பு பாட்டம் விட்டுறணும், சைட்ல மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ டாப்பு பாட்டம் விட்டுறணும்னா இது வந்து எல், இது வந்து ஒரு பி. ஃப்ரண்ட்ல ஏரியா என்னது? இது வந்து ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரண்ட்ல வந்து எல் இருக்கும், இது வந்து ஹெச் இருக்கும். ஸோ இது வந்து எல்ஹெச் இதோட ஏரியா. அதே மாதிரி சைடுக்கு வரும். இது வந்து ஃப்ரண்ட், இதே மாதிரி சைடுக்கு வரும். இது வந்து பிரெட், இது வந்து ஹைட். ஸோ அப்போ இதோட இது பிஹெச். ஸோ எத்தனை சைடு இருக்கு? இந்த பக்கம் ஒரு சைடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு சைடு இருக்கு, ரெண்டு சைடு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று, ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏரியாவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 into LH plus 2 into BH. ஸோ அப்போ டோட்டலாக 2 into H into
அவ்வளவுதான். இதான் LSA. நம்ம டாப்பையும் பாட்டையுமே விட்டுட்டோம். இப்ப டாப்புக்கு வரும். டாப்ல என்ன இருக்கு? லென்த், பிரெத், ஹைட் வராது. ஸோ இதுல வந்து LB தான் அந்த ஏரியா. இது வந்து டாப் பாட்டம் ரெண்டுத்துக்குமே இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ TSAக்கு வரும்போது அதை ஆட் பண்ணிடணும். ஸோ LSA பிளஸ் டாப் பிளஸ் பாட்டம். ஆமா. ஸோ LSA என்ன இருக்கு? 2 into LH plus 2 into LH plus 2 into BH plus 2 into LB. ஏன்னா டாப் பாட்டம் ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ எல்லாத்தையும் காமனாக எழுதினா 2 into LB plus BH plus LH. ஓகேவா? இது வந்து TSA. இதுலயுமே டயகனல் உண்டு, மூளை விட்டம். டயகனல் அதே மாதிரி தான் நீங்க பிடிக்கணும். டயகனல் எப்படி பிடிக்கணும்? ஒரு எண்டோடைய ஒரு கார்னர், ஆப்போசிட் எண்டோடைய கார்னர், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க. இதுதான் டயகனல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயகனல் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ரெக்டாங்கிளோட டயகனல் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த டயகனலை கண்டுபிடிக்கணும். இது வந்து L, இது வந்து B. அப்போ இது என்ன வரும்? ஹைட் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யோசிங்க. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது L, இது B. அப்போ இந்த லென்த் என்ன இருக்கும்? இது வந்து Dன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ D ஸ்கொயர். D square equals to L square plus B square. பிதாகரஸ் தியரம். அப்ப D ன்றது root over L square plus, ஓகேவா? இது வந்து அந்த D, small d, root over L square plus. இப்போ இது என்னது? ஹைட். இப்போ இதுல எடுத்துக்க நான் பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணனும். ஏன்னா இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ அப்போ கேபிட்டல் D வந்துருச்சு இந்த இடத்துல. இதுதான் கேபிட்டல் D. D ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு H ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் என்னது? இதை ஸ்கொயர் பண்ணும். அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ L ஸ்கொயர் பிளஸ் ஆகலாம். ஸோ அப்போ இது ரூட் எடுத்தீங்கன்னா வெளியே திரும்பவும் ரூட் ஓவர் ஓகேவா? மூளை விட்டம் டயகனல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து பேஸோட ட்ரையாங்கிள், பேஸோட ரெக்டாங்கிள் ஷேப்னா அதோட டயகனல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டயகனல் கண்டுபிடிக்க முடியும். சேம் இதே மாதிரி தான் நம்ம கியூபுக்கும் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அந்த டயகனல் கண்டுபிடிச்சு அப்புறமா அந்த டயகனல். தென் சிலிண்டர், உருளை. சிலிண்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்பு. சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்னா மேலே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். வயர் வந்து சிலிண்டர் ஷேப்ல தான் ஜெனரலா இருக்கும். ஏன்னா வயர் வந்து ஒரு ரவுண்டா தானே போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இப்போ இங்க வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு வயரை நீங்க கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது சிலிண்டர் ஷேப்ல தானே இருக்கும். அன்லஸ் கொடுக்கலன்னா, கேள்வி எதுவும் கொடுக்கலன்னா சிலிண்டர் ஷேப் தான். ஸோ இது எங்க போயிட்டே இருக்குன்றது. இப்போ இதுல வந்து இதுல லென்த் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலிண்டர் வந்து இந்த சிலிண்டரில் ஷேப்ல எவ்வளவு தூரத்துக்கு போகுது, எவ்வளவு மீட்டர் போகுது, அது வந்து உங்களுக்கு லென்த் ஆஃப் த சிலிண்டர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷேப் மெயின். மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். சைடில் அதை எடுத்து கனெக்ட் பண்ற ஒரு டியூப். ஸோ அப்போ மேலே ஒரு சர்க்கிள்னா இதோட ஏரியா என்னது? கீழே உள்ளது ஏரியா. ஸோ அப்போ சர்க்கிள்னாலே உங்களுக்கு ரேடியஸ் வந்துடும் இல்லையா? இது வந்து R இல்லையா? நான் சர்க்கிள்னாலே என்ன சொல்லியிருக்கு? ரேடியஸ் வரும். ஸோ அப்போ இது வந்து அந்த R. அதே மாதிரி சிலிண்டருக்கு ஒரு ஹைட் இருக்கும், அது பேர் என்னது? H. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கீழே உள்ள அந்த ஏரியா இருக்கு, இந்த சர்க்கிளோட ஏரியா பை R ஸ்கொயர் இன்டூ இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர், எவ்வளவு தூரத்துக்கு அது போதோ இன்டூ H. இது வந்து ஆக்சுவலா பிரிசம் இருந்து கான்செப்ட் டெவலப் பண்ணிருப்பாங்க. பிரிசம், பிரமிட் அதெல்லாம் இங்க கிடையாது.
அது வந்து LSI TSI வரும். அப்போ வரும்போது தான் கீழே இருக்கிறோட ஏரியா பேஸ்ல என்ன ஷேப்ல ஏரியா இருக்கோ, அதாவது பிரிசம்னு சொல்லுவாங்க அதை. கீழே உள்ளது வந்து ஒரு பிளேட்டு, அதே சைஸ்ல மேல 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 பிளேட் அடிக்கிட்டே போறீங்க, அது ஒரு ஷேப்பா ஆயிட்டு இல்ல. கீழே உள்ள பிளேட்டோட ஏரியா இன்ட்டு எவ்வளவு ஹைட்டுக்கு நீங்க இது பண்றீங்களோ இன்ட்டு ஹெச். ஓகேவா? சிம்பிள். இது வந்து வால்யூம். அதே சமயம் இங்க LSA கண்டுபிடிக்கும். LSAன்றது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி சைடு தான், டாப்பும் பாட்டமும் இருக்கணும். இல்லை LSAன்னு சொல்ல மாட்டாங்க, CSAன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கர்வ்டா இருக்கு இல்லையா, சிலிண்டர்னாலே வந்து வளைவா தான் இருக்கும், இது வந்து ஷார்ப்பா இப்படி இருக்காது. ஸோ அது LSAன்னு சொல்ல மாட்டாங்க, CSAன்னு சொல்லுவாங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த வலைப்பரப்பு இதை பார்த்தீங்களா, வலைப்பரப்பு, பக்கப்பரப்புனா LSA, வலைப்பரப்புனா CSA. ஸோ இந்த CSAவோட எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும். இந்த பெரிமீட்டர் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளுக்கு அதோடைய ஹைட் மட்டும் அடிக்கிட்டே போகும். ஸோ 2πr அதோடைய ஹைட் மட்டும் அடிக்கிட்டே போனீங்கன்னா இன்டூ h, 2πrh. ஓகேவா? இதுதான் வந்து CSA. இப்போ டாப்பையும் பாட்டமே எடுத்துக்கோம், அது TSA வரணும். ஸோ 2πrh CSA ஒன்று எடுத்துக்கிட்டோம். டாப்ல என்ன இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு, கீழே ஸோ அப்போ 2πr². மனப்பாடமே பண்ணாலப்பா, மென்சரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் காமனாக இருக்கிறது மட்டும் எடுத்துட்டா இருந்தாலும் இது CSA TSA வால்யூம். ஓகேவா? தென் இது வந்து ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்னா ஒன்றும் இல்லை, இது வந்து மோஸ்டா வந்து பைப்பு இல்லை வந்து ஏதாவது டேங்க்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ சாலிட் சிலிண்டர்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதுவுமே சொல்லலாம், இது பேர் சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர்னா ஃபீல்டு உள்ள கேப்பே இருக்காது, எல்லாமே வந்து போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. இது வந்து ஹாலோனா உள்ளுக்குள்ள நீங்கள் எதாவது ஃபில் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சர்ஃபேஸ் இருக்கு, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் வந்து இருக்கிற சர்ஃபேஸ் வந்து வெளியே இருக்கிற சர்ஃபேஸ் மேலே கீழே அவ்வளோதான். பட் இதில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து வெளியே இருக்கிற சர்ஃபேஸ் மேலே கீழே, அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்கல்ல, பாத்திரத்தோட வெளியே கழுவிங்க உள்ள கழுவிங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் வந்து ஈஸி, வெளியில் இருக்க வால்யூம் மைனஸ் உள்ள இருக்க வால்யூம், அதான் உங்களுக்கு வால்யூமோட டிஃப்ரென்ஸ். ஸோ வெளியே ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருக்கும். இப்போ அந்த சிலிண்டர் ஷேப்பே எடுத்துக்கோம், சிலிண்டர் ஷேப்ல 2 சிலிண்டர் இருக்க போகுது, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து R1 வச்சுக்கோம், இல்லைன்னா ஸ்மால் r. அதே மாதிரி வெளியில உள்ள சிலிண்டரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. 2 சிலிண்டர் இருக்கு, இப்படி பாத்தீங்கன்னா இது R, இது R. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க சிலிண்டருக்கு நீங்க வால்யூம் எடுக்கணும்னா என்ன வரும், பை கேபிட்டல் R வரும் இல்லையா, பை கேபிட்டல் R² H, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹைட் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே சிலிண்டர் சம்பந்தப்பட்ட. இது வந்து கிராஸ் செக்ஷன், இது வந்து வேற இதுல இருக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கிறோட இது என்னது, வால்யூம் பை ஸ்மால் r² h. இது வந்து வெளியில இருக்கிறது, இது உள்ள இருக்கிறது. வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது, உள்ள இருக்கிறது இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணது. ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஏரியாவோட இந்த வால்யூம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது மைனஸ் இது உள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்யூம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த திக்னஸ் ஆஃப் டியூப், அந்த வால்யூம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், கன அளவு. ஓகேவா? ஸோ இது வந்து வால்யூம். இதே மாதிரி LSA கண்டுபிடிக்கலாம், சாரி CSA. இங்கேயுமே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் தானே, அதே கான்செப்ட் தான் CSAக்குமே. CSAக்கு வந்து என்னன்னா வலைப்பரப்பளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2πrh போடுறீங்க, பாட்டம் அண்ட் டாப் எடுத்துக்கணும். வெளியில ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி உள்ள ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இதுல
ஏன்னா பாட்டிலுக்கு வெளியே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, பாட்டிலுக்கு உள்ள ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அப்பனா வந்து ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ப்ளஸ் பண்ணுவீங்க. வெளியில் இருக்க சர்ஃபேஸ் வந்து 2 பை RH, உள்ள இருக்கிறது 2 பை ஸ்மால் RH. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன் இங்க செப்பரேட் பண்றோம், ஏன் இங்க ஆட் பண்றோம்ன்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஎஸ்ஏக்கு வந்து மேல டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கணும். ஆனா இங்க வந்து இப்போ சிஎஸ்ஏ வந்து முதல்ல எழுதிடும் 2 பை H காமன் R பிளஸ் RR. ஓகே, இது கூட ஒன்று வரும். மேல வந்து டாப் அண்ட் பாட்டம் ஏரியா. டாப் அண்ட் பாட்டம் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இது சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. இதோட ஏரியா என்னது? பை கேபிட்டல் R ஸ்கொயர். உள்ள இருக்க சர்க்கிளோட ஏரியா பை ஸ்மால் r ஸ்கொயர். அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பை கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர் தான் இந்த இடத்தோட ஏரியா. புரியுதா? அதுதான் நான் இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு வாட்டி இதை பண்ணணும், ஏன்னா மேலே கீழே ரெண்டுமே ஒன்று தான். 2 பை R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டுருக்கோம் மொத்த பரப்புக்கு. சோ மைனஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வருது, அந்த ஏரியா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் தடிமன் கொடுத்துருக்காங்களே, இது பேர் திக்னஸ்னா ஒன்றும் இல்லை, கேபிட்டல் மைனஸ் ஸ்மால் ஆர். எவ்வளோ திக்காக அந்த பைப் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பெரிய ரேடியஸ் மைனஸ் சின்ன ரேடியஸ். சிம்பிள். அதே மாதிரி ஸ்பியர் வந்து இதுலேயுமே ஃபில்டு இருக்கு, ஹாலோ இருக்கு. ஸ்பியர் ஃபில்டுனா உங்களுக்கு வால்யூம்ன்றது 4/3 பை R கியூப் வால்யூம். இதோடைய சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் ஒன்று தான். ஏன்னா இது எல்லா சைடும் கர்வா தான் இருக்கும். இதுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எல்லாமே சேம் தான். சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ என்ன இருக்கும்னா 4 பை R ஸ்கொயர். ஓகேவா? வலைப்பரப்பு மொத்த பரப்பு ரெண்டுமே சேம் தான் கொடுத்துருக்காங்க, 4 பை R ஸ்கொயர் தான். அடுத்தது இதை பாதியாக வெட்டுவாங்க, ஹெமிஸ்பியர். இப்போ இந்த ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாதி ஸ்பியர் இல்லையா? ஸோ அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்னது? பை R கியூப். இதோட பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா 2 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2/3. இதே மாதிரி இதுக்கு சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ உண்டு, வேற தான். இது சிஎஸ்ஏ என்ன வரும்னா, இந்த சிஎஸ்ஏக்கு என்ன வந்துச்சு? ஸ்பியரோட சிஎஸ்ஏக்கு 4 பை R ஸ்கொயர். அதுல பாதி எடுத்துங்க ஃபர்ஸ்ட், 2 பை R ஸ்கொயர். கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும், அதாவது இதுதான் கர்வ்டு, இது கர்வ் கிடையாது. ஹெமிஸ்பியர்ல பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, கர்வ் வந்து இது மட்டும் தான், அடியில் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கர்வ். மேல ஃபிளாட்டா இருக்கிறது கர்வ் கிடையாது. அப்ப டிஎஸ்ஏக்கு வரும்போது அதை ஆட் பண்ணும். ஸோ டிஎஸ்ஏ வரும்போது இந்த சிஎஸ்ஏ 2 பை R ஸ்கொயர் பிளஸ் மேல டாப்பா ஃபிளாட்டா ஒன்று இருக்கே, அது என்னது? இது நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னது? சர்க்கிள் தானே அது. அதுக்கு ஒரு பை R ஸ்கொயர். ஸோ மொத்தமா 3 பை ஸ்கொயர். ஸோ அது ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க. பாலை வெட்டினீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல மேல, அந்த மாதிரி தான். தென் உள்ளீடற்ற கோளம், ஹாலோஸ்பியருக்கு அதே மாதிரி நம்ம இது பண்ணோம் இல்லையா, சிலிண்டருக்கு பண்ண மாதிரி தான். ரெண்டு வால்யூமும் செப்பரேட் பண்ணிருக்கீங்க. பெரிய வால்யூம் பெரிய R எடுத்துட்டீங்கன்னா 4/3 பை கேபிட்டல் R கியூப். சின்னது 4/3 பை ஸ்மால் R கியூப். ஸோ அதில் காமனாக வெளியே எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 4/3 பை R கியூப் மைனஸ் R கியூப். இது வால்யூம். இதுமே சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ எல்லாம் கண்டுபிடிக்கலாம், பட் இவங்க இன்னும் கொடுக்கல. தென் ஹாலோ ஹெமிஸ்பியர், அதே லாஜிக் தான் இங்கேயுமே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலைப்பரப்பு மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. வலைப்பரப்புனா வெளியில ஒரு கிண்ணமா இருக்கிறது, அதே மாதிரி உள்ள ஒரு கிண்ணமா இருக்கிறது. ஸோ வெளியில இருக்கிறது கிண்ணத்தோட ஏரியா வந்து சிஎஸ்ஏ வந்து வெளியில இருக்க கிண்ணத்தோட ஏரியா, இது வந்து கேபிட்டல் R ஸ்கொயர். ஸோ 2 பை R ஸ்கொயர் பிளஸ் உள்ள இருக்க கிண்ணத்தோட ஏரியா 2 பை ஸ்மால் R ஸ்கொயர். அதே மாதிரி டிஎஸ்ஏ டாப்ல இருக்கிறதையும் எடுத்துக்கணும் இல்லையா?
டாப்ல இருக்கிறது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச மாதிரி ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும். இந்த ஏரியா நம்ம இது கண்டுபிடிச்சோம், சிலிண்டருக்கு ஆலோ சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அதே இங்கேயும் போட்டுக்கணும். ஸோ அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், இதையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஆர். ஓகேவா? இது வந்து வேற மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க. அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணலாம். இது வந்து 2 பை ஆர் ஸ்கொயர், இது ஒரு பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ டோட்டலா 3 பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஒரு 2 பை ஆர் ஸ்கொயர், இது வந்து ஒரு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் தான். ஸோ அப்போ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதனால அப்படி போட்டிருக்காங்க, பையை காமனா வச்சுட்டு. வால்யூம், வால்யூம் வெளியில் இருக்கிறது மைனஸ் உள்ள இருக்கிறது. ஸோ வெளியில் இருக்கிறது வந்து 2 பை 3 பை ஆர் கியூப், உள்ள இருக்கிறது ஸ்மால் ஆர் கியூப். ஹெமிஸ்பியருக்கு 2 பை 3 பை ஆர் கியூப். தென் கோன் வந்து 1/3 வால்யூம் இருக்கும் எப்பவுமே. கோனோட வால்யூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றது சிலிண்டர். அந்த சிலிண்டரோடைய 1/3 வால்யூம் இருக்குது. ஓகேவா? சிலிண்டருக்கும் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சிலிண்டருக்கும் இதுக்கும் சேம் ரேடியஸ் சேம் ஹைட்னு வச்சுங்க. சிலிண்டரோடைய வால்யூமோட 1/3 தான் இது இருக்கும் கோன். ஸோ இதுல வந்து ஸ்லாண்ட் ஹைட்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வரும் உள்ள. ஸ்லாண்ட் ஹைட்னா ஒன்றும் இல்லை, இதுல 2 ஹைட் இருக்கு. மேல இருந்து கீழே இப்படி சென்டருக்கு வருதுன்னா இது பேர் வெர்டிகல் ஹைட் ஹெச். ஸ்லாண்ட் ஹைட்னா இப்படி வர்றது, இந்த எண்ட்ல இருந்து இந்த டென்ட் இருக்கு இல்லையா, டென்ட்டோட சைட்ல அந்த துணி இருக்குன்னா அது ஸ்லாண்ட் ஹைட். டென்ட்டுக்கு மேல இருந்து கீழே வந்து ஒரு குச்சி வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து நார்மல் வெர்டிகல் ஹைட். அண்ட் தென் இது வந்து என்னதுன்னா ரேடியஸ். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதுனால என்ன வந்துடும், பித்தாகரஸ் தியரம் L square equals to H square plus R square. ஓகேவா? ஸோ அப்போ L square equals to H square plus R square வச்சுக்கோங்க இப்போதைக்கு, அப்புறமா தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ CSA TSA கொடுக்கும். CSAன்றது என்ன வரும்னா, இங்கே இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான், அடியில் இருக்க அந்த சர்க்கிள் வராது, ஏன்னா அது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் இங்கே பை ஆர் எல்னு சொல்லுவாங்க. பை ஆர் எல், எல்ன்றது இங்கே வர இங்கேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும், ப்ளஸ் ஆர். ஸோ அதை அங்கே போட்டுக்கலாம், நீங்கள் ஃபார்முலாவில் வேணா அங்கே போட்டிருப்பாங்க. தென் டிஎஸ்ஏ, இந்த பை ஆர் எல் பிளஸ் அடியில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது என்னது, சர்க்கிள் தானே அது, அதை அப்படியே ஆட் பண்ணி சிம்பிள். வேற என்ன இருக்கு இதுல, மொத்த பரப்பு கன அளவு கண்டுபிடிச்சாச்சு, வலைப்பரப்பும் கண்டுபிடிச்சாச்சு. சாய்வு உயரம் இதான் அந்த ஸ்லாண்ட் ஹைட்ன்றது, எல் தான் அந்த ஸ்லாண்ட் ஹைட். சாய்வு உயரம்னு சொல்லிருக்காங்க இல்லையா. ஆமா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை யூஸ் பண்ணுவோம், அதனால தான் அது இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷன் கண்டிப்பா அதில் வந்துடும். இதோட பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நான் சொல்றேன். பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறது. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். அந்த ட்ரிப்ளெட்ஸ் என்னன்னு ஒரு லிஸ்டே இருக்கு, அது நீங்க ஒரு 10 நம்பர் படிச்சு வச்சிட்டீங்கன்னா போதும், அதுல இருந்தா மாத்தி மாத்தி கேட்டுப்பாங்க. ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஃப்ரஸ்டம் வந்து ஒரு பக்கெட் ஷேப் மாதிரி, அதாவது கோன் இருக்கு இல்லையா, பக்கெட் இல்லைன்னா லேம்ப் ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப் தான் அது. ஃப்ரஸ்டம்குள்ள ஃபார்முலாக்குள்ளெல்லாம் இப்போ போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இப்போதைக்கு வேணாம், நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரஸ்டம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு கோன் இருக்குல்ல, ஐடியா மட்டும் சொல்லிடுறேன், பேசிக் ஐடியா. கோன் இங்கே இருக்கு இல்லையா, கோனு பிளேன் ஒரு பேப்பர் சொன்னல, அந்த பேப்பர் எடுத்து இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு, அதுக்கு பேரலா வெட்டுவீங்க ஃப்ரஸ்டம் ஒன்று. அதாவது இப்படி வெட்டணும். ஒரு கோன் இருக்கு, ஒரு பிளேன் இருக்கு, பிளேன்னா அந்த பேப்பர், அந்த பேப்பரை வச்சு இப்படி வெட்டினீங்க அப்படின்னா ரெண்டா பிரியும். மேலே வந்து ஒரு கோன் கிடைக்கும் உங்களுக்கு, கீழே வந்து என்ன கிடைக்கும், ஒரு ஃப்ரஸ்டம் கிடைக்கும்.
மேலே வந்து ஒரு கோன், கீழே வந்து ஒரு ஃப்ரஸ்டம். தென் ஏரியா ஆஃப் பாத். ஏரியா ஆஃப் பாத்னா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த சிலிண்டருக்கே நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு சர்க்குலர் கார்டன் இருக்குன்னுபாங்க, அந்த சர்க்குலர் கார்டனுக்குள்ள ஒரு சர்க்குலர் வாக் இருக்குன்னுபாங்க, அந்த வாக்கிங் பார்க் இருக்குன்னுபாங்க. இந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்பாங்க. ஒன்றும் இல்லை, வெளியே உள்ள ஏரியா மைனஸ் உள்ள இருக்கிற ஏரியா. வெளியில் உள்ள ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ரேடியஸ், உள்ள இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறது ஸ்மால் ரேடியஸ். வெளியில் உள்ள ஏரியா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் உள்ள இருக்க ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சிம்பிள். இதான் அந்த ஏரியா. தென் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். திக்னஸ்னா எவ்வளோ விட்த் இருக்கு, திக்னஸ் இருக்கு அப்படின்னு திக்னஸ்ன்னு சொல்லலாம், ஆர் விட்த். ஸோ ஆர் மைனஸ் ஆர். ஓகேவா? தென் இதே மாதிரி இதில் கேட்பாங்க, செவ்வகத்தில் உள்ள வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு பார்க் இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு பார்க்குக்குள்ள வந்து ஒரு வாக்கிங் பார்க் இருக்கு, அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. இது சிம்பிள். எல் வந்து இப்படி கேபிட்டல் எல் வச்சுக்கிட்டீங்கன்னா, இது எல் வந்து இந்த லென்த்து, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்கிறது பி, இதோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே இதுதான் எக்ஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது இல்லையா? அப்போ இதுவும் ஒரு பார்க்கை சுற்றி வந்து ஒரு விட்த் இருக்கு, ஈக்குவலான விட்த். ஸோ எக்ஸ் எக்ஸ், இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ். ஓகேவா? இது வந்து மொத்த லென்த்து, இது மொத்த பிரெட்த்து. அப்போ உள்ள இருக்கிற இந்த லென்த் மட்டும் எவ்வளோ இருக்கும், இதுல இருந்து இது வரைக்கும், இது வந்து டோட்டலா எல், இது வந்து டோட்டலா இது வந்து பி. அப்போ உள்ள இருக்கிற இது மட்டும் எல் மைனஸ் எக்ஸா எல் மைனஸ் 2x. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ எல் மைனஸ் 2x. அதே மாதிரி இங்க இது பிரெட்த் மைனஸ் 2x. ஓகேவா? அப்போ உள்ள இருக்க ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எல் மைனஸ் 2x இன்டூ பி மைனஸ் 2x. வெளியில இருக்க ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எல் இன்டூ பி. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும். அவங்க வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது வந்து டைரக்டா எல்எல்பிலாம் கொடுக்கவே மாட்டாங்க கொஸ்டின்ல எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, வாழைப்பழத்தை அவங்க வாயிலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ மொத்த ஏரியா வந்து எல்பியா மைனஸ் எல் மைனஸ் 2x எல் பி மைனஸ் 2x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எல்பி கிடைக்கும். ஸோ எல்பி மைனஸ் ஒரு எல்பி, தென் மைனஸ் 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் இது பிராக்கெட் உள்ள போட்டுக்கிறேன், அப்புறமா லாஸ்ட் எல்பி மைனஸ் 2lx மைனஸ் 2bx 4x ஸ்கொயரா. ஸோ அப்போ உள்ள இருக்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்பி மைனஸ் எல்பி பிளஸ் 2lx plus 2bx minus 4x square. இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2lx இதில் காமனாக வெளியே எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? 2x காமனாக வெளியே எடுத்துக்கிங்கன்னா எல் பிளஸ் பி மைனஸ் 2x. இதுதான் வந்து அந்த பார்க்கோட ஏரியா. இது வந்து ஆக்சுவலாக கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா வெளியில இருக்க லென்த் உள்ள இருக்க பிரெட், வெளியில இருக்க பிரெட் கொடுத்தானா இந்த மாதிரி, உள்ள இருக்க லென்த் உள்ள இருக்க பிரெட் கொடுத்தானா வேற மாதிரி மாறிடும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா வெளியில மொத்த பார்க்கோட லென்த் மொத்தமா அதான் மேட்டர். ஏன்னா உள்ள இருக்க லென்த் கொடுத்துட்டு உள்ள பிரெட் கொடுத்துட்டு விட்டு வெளியில இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த மாதிரி மாத்திக்கணும்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கட்டுது, அந்த எல்பி அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஜிடா நீங்க போய் மாட்டிக்கூடாது. இதுதான் ஃபார்முலா, இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மென்சுரேஷன் ரொம்ப ஈஸியான சாப்டர், மொக்க சாப்டர் இருக்கிறதுலே அதுதான் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுதான் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, ஸ்டாப்.